வணக்கம் அண்ட் வெல்கம் டு நித்யஸ்ரீஸ் வேர்ல்ட். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பட்டன் டேப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோஸ் போட்டாலும் அது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம மிர்ச்சி கா சாலன் அண்ட் வீட் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மிர்ச்சி கா சாலன் ரெசிபியோட ஆரிஜின் வந்து ஹைதராபாத்னு சொன்னாலே நம்மளுக்கு ஸ்பைசி ஃபுட்ஸ் தான் ஞாபகம் வரும். இந்த கிரேவியில் நான் பஜ்ஜி மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த ரெசிப்பியை க்ரீன் சில்லி வச்சு கூட ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா கேப்சிகம் வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். மிர்ச்சி கா சாலன் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பஜ்ஜி மிளகாயை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 1/2 இன்ச் ஜிஞ்சர், 4 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள். நெக்ஸ்ட்டு இந்த கிரேவிக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று அரைக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன், தேங்காய் திருவல் 1 டேபிள் ஸ்பூன். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு மிளகாய் இது மூணுத்தையும் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேஸ்ட் ஒன்று அரைக்க போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சொல்லியிருக்கேன். அதை ஒரு கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சூடு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இப்போது வேர்க்கடலை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம அது கூட 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சொல்லியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எள்ளு போட்டு கொஞ்ச நேரத்தில் அது வெடிக்கும், அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எள்ளு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காவை ஃப்ளேமில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணுறப்போ தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் வரும், அதுக்காக தான். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். அந்த சூட்லேயே தேங்காய் துருவல் லைட்டாக ரோஸ்ட் ஆகும், அவ்வளோ ரோஸ்ட் ஆனால் போதும். இது எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம க்யூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கோம்ல பஜ்ஜி மிளகாய் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பஜ்ஜி மிளகாய் எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பஜ்ஜி மிளகாவை அதுலேருந்து எடுத்துடலாம். அதே கடாயிலேயே நம்ம அப்படியே கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். அது கொஞ்சம் லைட்டாக வெடிக்க ஆரம்பித்ததும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். அதுவும் லைட்டாக ரோஸ்ட் ஆனதும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதில் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன், வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேர்க்கடலை, எள்ளு, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை இப்போ சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டோடு அரைச்சிருக்கோம், அதனால் மிளகாய் தூள் சேர்க்குறப்போ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அந்த கிரேவியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. மேலே தெறிக்கும், அதனால் க்ளோஸ் பண்ணியே குக் பண்ணுங்கள். ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. ஓரத்தில் எண்ணெய் அப்படி பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த கிரேவியில் நம்ம வேர்க்கடலை அரைச்சி போட்டிருக்கனால கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும், அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சமாக கொதிக்க விட்டுருங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. 2 டீஸ்பூன் புளி தண்ணியை இதில் சேர்க்குறேன். உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக புளிப்பு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கூட புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க மூடி போட்டு. இப்போவும் நல்லா எண்ணெய் நல்லா சைடில் பிரிஞ்சு வந்துருச்சு, இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு. நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பஜ்ஜி மிளகாயை இப்போ சேர்த்துடலாம். பஜ்ஜி மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போது கொஞ்சமாக பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலை தூவுறேன். நம்ம மிர்ச்சி கா சாலன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது பரோட்டா, சப்பாத்தி, ரொட்டி
எல்லாத்துக்கூடையுமே நல்லா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வீட் பரோட்டா செய்கிறதுக்கு நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி கோதுமை மாவில் பிசைஞ்சு எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விட்டுறணும். 1/2 அன் ஹவர் நம்ம மாவை ஊற வச்சுருக்கிறனால நல்ல தின்னாக தேய்க்க வரும், நல்லா சாஃப்டாக இருக்கும், மைதா மாவு மாதிரி இருக்கும். அதை இந்த மாதிரி பெருசாக சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்ம மைதா மாவில் பண்ணுற பரோட்டாவோட சேம் ப்ரொசீஜர் தான், அதை அப்படியே பண்ண வேண்டியது தான். அப்புறம் தவா சூடு பண்ணி அதை நம்ம 2 பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துடலாம். மைதா மாவில் பண்ணுற பரோட்டா எப்படி செய்கிறதுன்ற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பரோட்டா எப்படி 2-3 மெத்தட்ஸில் ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் பண்ண அதே சேம் ப்ராசஸ் தான் நான் இதில் கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன். பரோட்டாவை நம்ம மைதா மாவு கோதுமை மாவு எதில் போட்டாலுமே போட்டதுக்கப்புறம் அந்த சூடோடு நம்ம தட்டணும். தட்டினா தான் லேயர்ஸும் நல்லா தெரியும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பரோட்டா. இப்போ நம்ம வீட் பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு, மிர்ச்சிக்காய் சாலனும் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டுமே நல்ல காம்பினேஷன். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.